இந்த ஏலியின் வாழ்விலிருந்து நம்ம படிக்கிற ஒரு பாடம். இந்த ஏலி ஏன் கெட்ட தகப்பனா இருந்தார்? முதலில் பார்த்தோம், தங்கள் பிள்ளையை கர்த்தரை அறிகிற அறிவில் வளர்க்காததால் இவர் ஒரு கெட்ட தகப்பன் போல் இருந்தார். இரண்டாவது காரியம் பார்த்தோம், தம் பிள்ளைகள் பாவம் செய்தார்கள் அறிஞ்சோம், அதை அடக்கல, அதனால அவன் கெட்ட தகப்பன் என்று பார்க்கிறோம். மூன்றாவது காரியம் பாருங்கள், கர்த்தருடைய தீர்க்கதரிசி ஏலியிடத்தில் வந்து சொல்கிறார், ஐயா, உன்னை எகிப்திலிருந்து விடுதலையாக்கி கொண்டு வந்தேன், உனக்கு ஆசாரிய ஊழியம் கொடுத்தேன், உன்னை எல்லா விதத்திலும் ஆசீர்வதித்தேன், ஆனால் நீ என்னை பார்க்கிலும் உன் குமாரரை மதிப்பானே அப்படின்னு ஆண்டவர் என்ன கேட்கிறார்? நம்மளெல்லாம் பார்த்து உங்களை ரட்சித்தேன், உங்க எல்லாரையும் ஆசீர்வதிச்சேன், உங்களுக்கு நல்ல சுகம் எல்லாவற்றையும் தந்தேன், ஆனா உங்களுக்கு என்ன காட்டிலும் உங்க பிள்ளைகள் தான் பெருசாயிடுச்சு. இன்னைக்கு நம்மளை பார்த்து கேட்கிறார், கெட்ட தகப்பன் போல் இருக்கிற, கெட்ட பெற்றோர் போல் இருக்கிறவர்களை பார்த்து கேட்கிறார், அப்படி வாழ்கிறத பார்த்து கேட்கிறார், அம்மா ஐயா, உங்களை நான் எல்லா விதத்திலும் ஆசீர்வதிச்சேன், எல்லா விதத்திலும் உங்களை நான் உருவாக்கி கொண்டு வந்து நன்மையால கிருபையால முடிசூட்டி உங்களை எல்லா விதத்திலும் தூக்கி எடுத்து வந்தேன், ஆனா உங்களுக்கு இப்ப என்னன்னா என்ன காட்டிலும் உங்க பிள்ளைகள் உங்களுக்கு பெருசா மாறிடுச்சு. அன்பானவர்களே, கெட்ட பெற்றோரின் அடையாளம் என்ன தெரியுங்களா? அவர்கள் தேவனை காட்டிலும் தங்கள் பிள்ளைகளை அதிகம் நேசிப்பார்கள், தேவனை காட்டிலும் தங்கள் பிள்ளைகளை அதிகம் மதிப்பாங்க. தேவன் சொன்னா அதை கேட்க மனசு இருக்காது, பிள்ளை சொன்னா உடனே கேட்டுருவாங்க. தேவன் சொன்னா அதுக்கு கீழ்ப்படி இதே வராது, பிள்ளை சொன்னா அப்படியே ஒத்துக்குவாங்க. தேவன் சொல்றதுக்கு இணக்க இருக்காது, பிள்ளைகளை பெருசா நினைப்பாங்க. பாருங்க, நான் தாழ்மையா சொல்றேன், இந்த ஏலி ஒருவேளை கர்த்தரை உண்மையா மதிச்சு கடன் பண்ணுகிற ஒரு ஆசாரியனா இருந்தா, ஏலியின் பிள்ளைகளாகிய ஓப்னி பினகாஸ் தவறு செய்யும் போது அவர்களை தண்டிக்கிற அதிகாரமும் உரிமையும் இந்த ஏலிக்கு இருக்கு. ஒரு ஆசாரியனாகவும் அவனுக்கு அதிகாரம் இருக்கு, ஒரு தகப்பனாகவும் அதிகாரம் இருக்கு. இந்த ரெண்டு அதிகாரத்தையும் இந்த ஏலி பயன்படுத்தல. ஏன்னா இந்த ஏலிக்கு பிள்ளைனா ரொம்ப பாசம். ஏலிக்கு பக்கத்துல பசங்க, ஏலிக்கு பிள்ளைனா ரொம்ப பாசம். ரொம்ப பாசம் தான். எவ்வளவு பாஸ்டர்? ஆண்டவரை காட்டிலும், யாரை காட்டிலும்? ஆண்டவரை காட்டிலும். அதனால பிள்ளை தப்பு செய்யும் போது கண்டிக்கவோ தண்டிக்கவோ என்ன இல்லை, அவருக்கு மனசு இல்லை. ஆண்டவரை பார்த்து கேட்கிறார், நீ என்ன காட்டிலும் உன் பிள்ளையை என்ன பண்ற, பெருசா மதிக்கிற என்று சொல்லுகிற அளவுக்கு இந்த ஏலி நடந்து கொண்டான். அன்பான பெற்றோர்களே, உங்களை தாழ்மையா உற்சாகப்படுத்துறார். உங்களுக்கு பிள்ளைகளை கொடுத்தது தேவன்.